தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம எந்த புத்தகத்திலேருந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படின்ற புத்தகத்திலேருந்து தான் நான் படிக்க போகிறோம். ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம் இருக்கேன். நீங்கள் தான் அதுக்கான, அதாவது இன்னைக்கான தீர்க்கதரிசன ஆவிக்குரிய ஒரு டைட்டிலே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, சரிங்களா? சரி, எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம்? சீக்கிரம் சொல்லுங்கள், ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிச்சாகணும். எப்போ நம்ம தந்துட்டே சரி, ஓகே, ரைட்டு தான். அதை நம்ம எப்படிப்பட்ட ஒரு குணம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ பக்தி அப்படின்ற ஒரு குணம்னு சொல்லலாம். ஏன்னா அது கிறிஸ்தவ குணத்தின் ஒரு கனி அப்படின்றாங்க. இப்போ நம்ம திராட்சை செடியோட நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவின் கனிகளை கொடுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஆவின் கனிகளை கொடுப்போம் அப்படின்னு திராட்சை செடி நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன? பரலோகத்தோடு ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்புக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம் அப்படின்றது தான் இதோட கருத்து. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பரலோகத்தோடு அதிகமான தொடர்பு இருக்கும்போது நம்ம யாரோட சாயலை வெளிப்படுத்துவோம்? ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்துவோம். அப்போ நம்ம யார் நம்ம அழைக்கப்படுவோம்? அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவோம். அப்படி அழைக்கப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம குடும்பத்தில் ஒருவராக, ஒரு அங்கத்தினராக என்ன பண்ணுறாரு? அவர் வந்துடுவாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அப்படி இருக்க சமயத்தில் அந்த தேவ பக்தி அப்படின்ற அந்த குணம் நம்ம குடும்பத்தில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம என்னைக்காவது அந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோமா? எந்த ஒரு நாள்னாச்சும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக சந்தோஷமாக ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்ம இருந்திருக்கோமா? அந்த ஒரு அனுபவம் நம்மகிட்ட இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த அனுபவம் என்ன பண்ணோம்? தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர் நம்மோடு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தேவ தூதர்களும் என்ன பண்ணுறாங்க? நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு என்ன பண்ணப்படும்? ஏற்படும். அதனால் நம்ம எப்படிப்பட்ட குடும்பத்தில் எப்படிப்பட்ட நடத்தி உள்ளவர்களாக இருப்போம்னு சொன்னால், நாம் நடக்கிற விதமும் சரி, மற்றவங்களை நம்ம நடத்துக்கிற விதமும் சரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மென்மையாக இருக்குமா? அதே மாதிரி நீடிய பொறுமை உள்ளவங்களாக இருப்போமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்து முக்கியத்துவம் படுத்தோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தேவ பக்தி, கடவுள் பிள்ளையாக வாழ்கிறதுல நம்ம எப்படி கவனமுள்ள பிள்ளைங்களாக இருக்கணும், எப்படி நல்ல நடத்தி உள்ள பிள்ளைங்களாக இருக்கணும், இதுக்கான காரியங்களில் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட காரியங்களை செய்வோம். அது மட்டும் இல்லை, நம்ம நினைப்பும் எப்படி தான் இருக்கும்? பரலோக சிந்தை உள்ளதாகவே இருக்கும். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தேவபக்தி உள்ள குணம் வரணுன்னா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? நான் செய்கிறது, நான் பார்க்குறது, நான் பேசுகிறது, நான் நடந்துக்கிறது, இதெல்லாம் கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லை வருத்தத்தை கொடுக்குமா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணோம்? யோசித்து நம்ம செய்யணும். அப்போ அவரை நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்து அவரோட ஆலோசனையை நம்ம பின்பற்றி வாழும்போது என்ன பண்ணப்படும்? நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறுவோம்? தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக மாறுவோம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, தேவ பக்தி உள்ள பிள்ளைகள்னால் தேவன்கிட்ட மட்டும்தான் பக்தி உள்ள பிள்ளைகளாக இருப்போமா? இல்லை. என்ன பண்ணுவோம்னா, சகோதர சிநேகத்தையும் நம்ம சேர்த்து வழங்குவோம். எல்லாத்துட்டையும் எப்படி இருப்போம்? ஆண்டவர் எப்படி எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறாரோ, அவரை பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டினாலும் சரி, அவர் சொல்கிறத கேட்டாலும் சரி, கேட்காட்டினாலும் சரி, எப்படி எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரியான அன்பை காட்டுறாரோ, அதே போல் நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஒரே மாதிரியான ஒரு அன்பை நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்னைக்காவது முயற்சி செஞ்சுருக்கோமா? யோசித்து பார்க்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஏனோக்கு சொல்லலாம். சரிங்களா? நம்ம படிச்சுட்டு வரோம். நம்ம பெண்கள் ஊழிய கூடுகையில் கூட அவர் எப்படிப்பட்ட தேவபக்தி உள்ள ஒரு மனுஷனாக வாழ்ந்தார், எப்படி அவர் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்மளை என்ன சொல்லிக்கிறோம்? நம்மளாம் கடவுள் பிள்ளை, தேவபக்தி உள்ள பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் நம்முடைய குணம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க தீர்க்கதரிசி அப்படின்னா, நம்மளோட குடும்பத்தில் வச்சுக்குவோம், நம்ம சபையில் ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயத்துலையும் வச்சுக்குவோம். அடுத்து ஊர், தெருவு, சமுதாயம் இதெல்லாம் வச்சுக்குவோம். ஃபஸ்ட் நம்ம குடும்பத்தில் பார்ப்போம். நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள பிள்ளைங்களாக இருக்கும்? நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, அநேகமான ஒரு குடும்பங்களில் ஆண்டோடைய பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிற குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கடினமான ஒரு சண்டை காணப்படுதா? கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படுதா? இதான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இரக்கமற்ற ஒரு செயல்கள் செய்கின்ற பிள்ளைகளாக இருக்கோமா?
இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி சர்வதிகாரம் பண்ணுற ஒரு குணம் இருக்கா? அந்த சர்வதிகாரம் பண்ணுற ஒரு கட்டளை இருக்கா? சர்வதிகாரமான ஒரு கட்டளை போடுகிற ஒரு குணம் இருக்கா? என்னன்னா, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், சரிங்களா? ஆனால் எல்லோரும் என்ன பண்ணணும்? என் பேச்சை கேட்கணும். நான் யார் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நான் இருக்க மாட்டேன், எல்லோரும் என் கைக்குள்ளே அடங்கி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு குணம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு சர்வாதிகாரமான ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லை, அதை எப்படி செய்வாங்க அப்படின்னா மறைமுகமாக செய்வாங்க. எப்படி? மற்றவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரியும் அக்கறையாக இருக்கிற மாதிரியும் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு இரக்கம் காட்டுற மாதிரியும் இருப்போம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கா? இவங்கெல்லாம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், இவங்க வேறு யார் பேச்சும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு குணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணோம்? அதை பற்றி அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு ஒரு கட்டளையும் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது தான் சரின்னு நினைக்கிற ஒரு குணம் அவங்களுக்குள்ளே இவங்க வளர்த்து விடுவாங்க, சரிங்களா? இதெல்லாம் யாரோட குணம்? இந்த மாதிரியான ஒரு குணம்லாம் சாத்தானுடைய குணம், நமக்கு தெரியும், சரிங்களா? அப்போ அவன் எப்படி பண்ணான்? அவன் கெட்டவனாக இருக்கான், ஆனால் என்ன பண்ணுறான்? வெளியில் நல்லவன் போல் காட்டிக்கிறான், சரிங்களா? ஆண்டவரை கொடுமையானவராக காட்டுறான், சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு குணம் நம்மள்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்த ஒரு குணம் ஆணவம். ஆணவம் அப்படின்னா திமிரு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? என்னன்னா மற்றவங்கள ஒரு மதிக்காத ஒரு குணம், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு குணம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு ஆளா? இதுக்கிட்ட போய் நான் எல்லாம் சொல்லணுமா, செய்யணுமா, போகணுமா, இது சொல்ல நான் கேட்கணுமா அப்படின்ற ஒரு குணம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அடுத்து என்ன மாதிரி ஒரு குணம் இருக்குன்னு சொன்னோம்னா இருமாப்பு அப்படின்ற ஒரு குணம் இருக்குங்களாம். பெருமை, தன்னை பற்றின ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி தன் குடும்பத்தில் உள்ளவங்க இவங்களை போலாம் இவங்க வரமாட்டாங்க, அவளுக்கு தெரிஞ்ச கூட இவனுக்கு தெரிஞ்ச கூட இவங்களுக்குலாம் தெரியாது, இப்படி என்ன பண்ணுறாங்க? தன்னை பற்றியும் தன் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிற ஒரு குணம் வெளிப்படும். சரி, அது மாதிரி நம்ம இந்த குடும்பத்தில் இருக்கும்போது நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய செயல், இதெல்லாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம். யாரை எப்படி கஷ்டப்படுத்தினா என்ன, துக்கப்படுத்தினா என்ன, என்னோட விருப்பம் எப்படியோ அது மாதிரி தான் நான் நடப்பேன், எனக்கு எது இஷ்டமோ நான் சொல்கிறேன், என்னோட அதாவது நான் செய்கிறது தான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என் விருப்பத்தை இப்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிற ஒரு குணம் இருந்துச்சுன்னா அவங்களால பரலோகத்துக்குமே போயிட்டு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்காதுங்களாம். ஏன்னா இங்கேயே ஒரு சர்வதிகாரம் பண்ணுற ஒரு குணம், நான் சொல்கிறத கேட்கணும், நான் சொல்கிறது தான் சரி, நான் என்ன மற்றவங்களை மதிக்காத ஒரு குணம், பெருமையாக இருக்க குணம், இந்த மாதிரி சண்டை போடுற ஒரு குணம், கடுமையான வார்த்தைகளை பேசுகிற குணம், இந்த மாதிரி குணம்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம பரலோகத்துக்கு தகுதியுடைய பிள்ளைகளாக மாற முடியாது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு குணத்தை நம்முடைய சபையில் நம்ம குடும்பத்தில் காட்ட தவறுகிறோம் அப்படின்னா சகோதர தயவை காட்ட தவறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம சொல்லலாம், நான் நெருக்கமாகவே எல்லாம் ஆண்டவரோட பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு சத்தியம்லாம் சொல்கிறேன் அப்படின்னு, இதெல்லாம் ஏன் எதுக்கு செய்கிறோம்? நம்மளோட ஆவிக்கிற வாழ்க்கைக்காக, நம்ம குடும்பத்துக்காக, மற்றவங்களுக்காக நம்ம செய்கிறோமா? இல்லை நான் மற்றவங்க கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லணும், நான் மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்கிறதுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கணும், நிறைய நாலேஜ், பைபிள் நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு நம்ம பைபிளோட நேரம் செலவு பண்ணுறோம், எப்படிப்பட்ட குணத்தோடு நம்ம வாழ்கிறோம் அப்படின்றத தீர்க்கதரிசி நமக்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும்? ஆண்டவர் நம்ம மேல் வச்ச அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கணும். அப்போ கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளுடைய இதயத்தை ஆள்வதற்கும் அவர் நம்முடைய இதயத்தை கட்டுப்படுத்துவதற்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளைய ஒப்பு கொடுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே வந்தால் தான் நாம் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வாழ முடியும், மற்றவங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். இல்லை இந்த விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கோம்? தேவ பக்தி உள்ள பிள்ளைங்களாக இருக்கிறோமா, அல்லது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த பிள்ளைகளாக இருக்கோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆமேன்.